ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உச்சியா கேமிங். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஸ்குட் கேம் தான் விளையாட போகிறோம். ஓகே, கேமில் போயிடலாம். வெல்கம் டு பார்ட்டிசிபென்ட்ஸ் ஸ்குட் கேம் எக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கிப் பண்ணி நான் எதுக்கு இவங்க பேசுறதுலாம் தலான்னு கேட்டுட்ருக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சூஸிங் கிளாஸ் மேக்கர் இஸ் அபி குப்தா 999. தேர் ஏபிள் டு டெல், அதாவது அவங்களால என்ன கிளாஸ் எது கரெக்டுன்னு சொல்ல முடியுமா? கேம் மோட், ரெட் லைட், க்ரீன் லைட், அப்புறம் பென்தலான், அப்புறம் மிங்கிள், அப்புறம் மார்பிள்ஸ், அப்புறம் என்னது கிளாஸ், அப்புறம் ஸ்குட் கேமு. நம்ம இதில் கட்சி இருக்க விளையாடுவோமான்னு தெரியல, ஏன்னா நம்ம இதில் அவ்வளோ ப்ரோ பிளேயர்லாம் இல்லை. ஐ திங்க் எனக்கு அவ்வளோ இது விளையாட வராது. பார்க்கலாம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ போகணும் மேக்கவே. நம்ம இந்த ஸ்டேஜ் சட்டை போக சொல்கிறாங்க. அது வரைக்கும் ரெட் லைட் க்ரீன் லைட்டு உள்ளே போகணும். ஓகே, ரெட் லைட் க்ரீன் லைட் தான் ஃபஸ்ட் கேம் விளையாடலாம். அப்புறம் நம்ம நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 416 என்ன பிளேயர் அப்படின்னு யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே, ஓட யாருன்னு வரேன்னு அப்படின்னு நம்மளும் பார்க்கலாம். ஓகே, க்ரீன் லைட். உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா இல்லைன்னு தெரில எனக்கு. ரெட் லைட் யாருன்னு வர்றான்னு பார்க்க எவ்வளோ தெரியுமா வர்றாங்க. இன்னும் 5 செகண்டில் செத்துருவாங்க அவங்க. இப்போ தான் அங்கே க்ரீன் லைட் சொல்லிச்சு ஃப்ரெண்ட்ஸ், அதுங்காட்டியும் ரெட் லைட் வந்துடுச்சு. ஜஸ்ட் நானே நவுந்துட்டுருப்பேன். ஒரு அப்படியே போகலாம். உங்களுக்கு அந்த கேட்குதா இல்லையான்னு சரியாக தெரில. பரவாயில்ல, இப்போ எல்லாம் உஷாராக தான் இருக்காங்க. ஒரு ஜெயிச்சிடணும் அப்படின்னது நின்று ஓடுறது இந்த ஸ்கொயர் கார்ட்ஸ். எனக்கு கூட பிளேயர்ஸ் தான் வர்றாங்கன்னு நினச்சேன். அவன் ஜம்ப் பண்ண நீ சொல்லி அவனை இன்னும் நம்ம பக்கத்தில் இருக்க ஒருத்தர் ஃபினிஷ் லைனில் போயிட்டு தாளம் ஓட்டான். அப்புறம் நம்மளும் ஜெயிச்சிட்டோம். ஓகே, எல்லாம் இந்த பொம்மை மேலே ஏறிங்கிறாங்க. நம்மள ஏறி கொஞ்சம் தொல்லை பண்ணுவோம். இவ்வளோ நேரம் எங்களை தொல்லை பண்ணல, நான் உங்களை தொல்லை பண்ணுற பேர். ஏறா ஓகே, இதை பார்த்தீங்களா? அப்புறம் நம்ம ஏன் ஸ்டாப் பண்ணிட்டு காமிச்சோன்னா அது ரொம்ப டைம் எடுத்துச்சு, அதனால தான். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்களா இல்லைன்னு தெரில. 17 பிளேயர் எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் ரிமைனிங் 24 பிளேயர் தான் இருக்காங்க. 190 இருக்குது $. ஓகே, கேம் வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. நம்ம கண்டினியூ பண்ணதுக்கு கொடுத்துடலாம். ஓகே, அடுத்த கேம் பென்தலான் அப்படின்னு சொன்னாங்க. பென்தலான்னா நிறைய பேர் ஒரு 5 பேர் டீம் போய் சேரணும். ஆளாளுக்கு ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க, இல்லை அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க. அதுங்காட்டி நம்ம முடிக்கலன்னா அந்த டீமே சுட்டுருவாங்க. இந்த கேம் எனக்கு கொஞ்சம் விளையாட வரும். ஓகே, நம்ம விளையாடி பார்க்கலாம். என்னடா சவுத்தில் போய் முடியணும், மேலே போடா ஓடு. இந்த இங்கே இருக்குது பென்தலான். ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னு தெரியல. அப்படியே போய் நிற்கணுமா இல்லைனா வெல்கம்? 5 பேர் டீம் ஆகணும். இந்த டப்பாக்குள்ளே நிற்கணும். இல்லைனா ரெட் எடுக்கலாம், இல்லைனா ப்ளூ. இந்த கலர் எடுத்துக்கலாம். இதெல்லாம் 4 பேர் இருக்காங்க. இது 4 பேர் 5 பேர். ஆனால் இப்போவே போட்டு தள்ளுவானுங்களா தெரியலையே. ஓகே, அவங்களே 5 பேரை சேர்த்து கொடுத்துட்டாங்க. நம்ம ஃபஸ்ட்டு நிற்கலாம். ஃபஸ்ட்டு வந்தால் ஈஸி. 5 பேர் சேர்ந்தாச்சு. அவங்க ஒரு டேபிள்லேயும் ஒருத்தர் நிற்கிறாங்க. நம்ம தப்பாக பண்ணணும். மேலே டைம் இருக்குது. இனிமேல் தான் கேம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் டைமு. அது மாதிரி நம்ம ஜெயிக்கலாம் சுட்டுருவாங்க நம்மளை. ஃபஸ்ட்டு நான் தான் இப்போ இந்த ப்ளூவில் வரும்போது த்ரோன்னு போட்டாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம், போட்டோம். இவன் வேறு குறுக்கால மறைச்சிட்ருக்கிறான். நானே பயத்தில் ப்ளூ போட்டுனுக்கிறேன். வி ஹேவ் டு வின். ஜெயிச்சிடலான்டா. அதுக்கெல்லாம் ஒழுங்காக விளையாடணுமே. இவனா கழுத்து கடிச்சுன்னா பக்கத்தில் வச்சுருக்கிறான். சீக்கிரம் நீ எந்த நடுவில் நின்றுனுக்கிற? ஐயோ, வேறு அச்சானா இல்லைன்னு தெரியலையே. இந்த பாருங்க, 2 பாத்ரூம் வர மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறான். வந்தால் பாத்ரூமில் போய் வேண்டாம், ஏன்டா இங்கே டான்ஸ் ஆடுறேன். ஓரமாக போய் வேலையை போடுறான். ஓகே, அடுத்தது இதுதான். ஐயோ, நான் கிளவிங்களாம் ஸ்குட் கேம் விளையாட வந்துருக்குது. வயசான காலத்தில் எதுக்கு இதெல்லாம்? வீட்டில் உட்காந்துட்டு சும்மா எல்லாம் வெட்டி எதை பேசணுமா அப்படியே இருக்க வேண்டியது. ஸ்குட் கேமில் இதை பாருங்க,
தப்பு தப்பாக விளையாடிட்டு இருக்கிற கூட இருக்கிற எல்லோரும் சாவடிக்கலான்னு வந்திருக்குங்க போலுங்க கிளவிங்க. பேசி பேசி சாவடிக்கிறது பார்த்தாம இதில் விளையாடி தோற்று போயிட்டு இந்த டீமே சாவடிக்கலான்னு வந்திருக்கு பொழுது. அது கரெக்டாக அந்த ஒயிட் கலர் வருதுல, அப்பயே நம்ம அதை தொட்டுனோம் அப்படி தான் நினைக்கிறேன். ஆமாம், இத்தனை நாள் அது அப்படி தான் பண்ணியிருந்தது. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் தொடேன், அதுவே கேள்வி அதாலே கையாசிக்க முடியல. இதுவுமே என்ன பண்ணும் வந்து இதில் தொட வேண்டியது. டைம் தான் வேஸ்ட் ஆச்சு. 2 நிமிஷம் அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. இந்த இது பாருங்க எவ்வளோ பொறுமையாக இருக்குது. ஓகே, இவன் ஹிந்திக்காரனா? ஹிந்திலாம் பேசிகிட்டு இருக்காங்க. அதான் அடுத்தது என்ன கேம்? பொம்பரம் ஒன்றும். இப்போ பொம்பரம் எப்படி நார்மலாக விடணும் போல் கேமில், எப்படின்னு தெரில எனக்கு. ஓகே, அப்படியே விட்றா. பொம்பரம் விட்டான், வந்ததா இல்லைன்னு தெரில, விட்டான் ஃபாஸ்ட்டாக. ஓகே, விட்டானுங்க. 5வது கேமு. இந்த ஏதோ ஃபங்க்ஷனில் இது சீர் பண்ணுவாங்களே, ஐபிஎல் மேட்ச்லாம் மௌன் இருக்கும். 5 வாட்டி தட்டணும், அவ்வளோதான். 2வது பிளேயர் காணவங்க ஃப்ரெண்ட்ஸ். 2வது பிளேயர் போய்ட்டா சுட்டுவானுங்களா இல்லை இருக்கிற 4 பேர் மட்டும் போனால் போதுமா? நமக்கு தெரில, பார்க்கலாம். இவன் வேறு விளையாட மாட்டானே ஒழுங்கா. டேய் சீக்கிரம்டா. டேய் தோற்றுருவோம் போல இருக்கே. 1 2. டேய் என்னடா பண்ணுற? இது அந்த பாட்டியே பரவாயில்லடா. 2 3 4 5. எப்பாடி அவ்வளோ பண்ணிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். விட்டானுங்களே, ஜெயிச்சிட்டோம். அந்த 2வது பிளேயர் தோற்றுட்டான் போல். சும்மா பார்க்கர் பண்ணுங்க தான் கேமை ஜெயிச்சாச்சுல்ல. பேட்ச் கொடுத்துருக்காங்க, ஏதோ 5 வின் ஆகிருக்குமா. நான் ஆல்ரெடி ரெட் லைட் க்ரீன் லைட் மட்டும் விளையாடி பார்த்தேன், கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விளையாடி பார்த்தேன். அதனால தான் எனக்கு அந்த வின்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மாற்றி கேம்லாம் தோற்று தான் போவேன். சரி, அதில் ரொம்ப டைம் எடுத்தது. நீங்கள் அவ்வளோ வெயிட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரில, அதனால தான் நான் ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே போட்டேன். ஓகே, இப்போ எத்தனை பேர் சேர்த்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அப்படியே இதுலேயே நிறைய பேர் 7 பேர் தான் போயிருக்காங்க. எவ்வளோ காசு? 270 ரூபா, 80 ரூபாய் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. மீதி 17 பேர் தான் இருக்கும். இப்போ வந்து மிங்கிள் கேம். ஐயோ, மிங்கிள் தான் எனக்கு வரவே வராதே. சரி, நம்ம கேமை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஓட்டு போடலாம். மிங்கிள் கேம் வந்து எப்படி இல்லைன்னா நிறைய பேர் ஒரு இந்த சின்ன வயசு ரங்கநாட்டில் சுற்றுவோம், அது மாதிரி சுற்றிகிட்டே இருக்கோம். நம்ம அங்கே நின்று இருப்போம். அப்புறம் ஸ்டாப் ஆனோடனே அவங்க ஒரு ரூமில் எத்தனை பேர் போக சொல்கிறாங்களோ அத்தனை பேர் போகணும். எக்ஸ்ட்ரா வந்தாலும் சுட்டுருவாங்க, கம்மியாக இருந்தாலும் சுட்டுருவாங்க. அதேமாதிரி ரூமே இல்லாமல் வெளில சுற்றி இருந்தாலும் சுட்டுருவாங்க. ஓகே, வந்தாச்சு. வரலையா? இன்னும் போனோம் போல். ஓ, அங்கே தான் பென்தலானுக்கு வந்தோம். அங்கேயே வேறு எங்கேன்னு தெரில. இந்த 1 to mingle. ஓகே, உள்ளே போயாச்சு. யூ மஸ்ட் கெட் இன் டு த ரூம் வித் த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் பிளேயர்ஸ். அதான் சொன்னல, கமர்ஸ்னால் ஆரம்பிக்கலான்னு அர்த்தம் போல். எனக்கு தெரில, இங்கே யாருன்னா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, டீம் ஒர்க் வித் மீ. ஓகே, எத்தனை பேர் ஒன்றா சேர போகுது சொல்ல தெரில. 1 இல்லைனா 3. இந்த பாருங்க, எல்லாம் கும்பலாக டான்ஸ் ஆடினுங்க. ஆடுங்கடா ஆடுங்க. இங்கே ஆடுற எனக்கு இதுதான் லாஸ்ட் ஆட்டமாக இருக்கும். சரி, ஒருத்தன் உள்ளே போகணுமா, நம்ம உள்ளே போய் கதை சாத்திக்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் எல்லாத்தையும் பண்ணுறீங்க. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். இதுக்கும் மேலே வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். இன்னும் 10 செகண்ட் தான். யார் சாக போகிறான்னு தெரியல. 5 4 3 2 1. அப்படியோ நிறைய பேர் செத்துவாங்க. யார் சாகுறான்னு பார்க்கலாம். இப்போ எத்தனை பேர்? இதுலேயும் ஒரு 3 பேர். சாவுன்றேன். இது முன்னாடியே பிடிச்சிருக்கலாம்ல ரூமு. 5 செகண்ட் தான். பாதி பேர் செத்துருவாங்க. 2 1 டொமைன். அவ்வளோதான், செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. சரி, நம்மளுக்கே சீர் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு சீர் பண்ண யாரும் இல்லை. தான் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். எங்களுக்கு சீர் பண்ண மாதிரியா இருக்கும். சரி, ஓகே, இந்த வாட்டி எத்தனை பேர் உள்ளே போகணுன்னு பார்க்கலாம். எத்தனை பேருன்னு தெரியலையே. சீக்கிரம் சொல்லுங்க. 3 பேரா? ஓடு ஓடு ஓடு, அச்சம்லேயே போடு. எத்தனை பேர் இருக்கும்? 4 பேர் இருக்கும். ஐயோ, ஓடாடே, சுட்டுவானுங்களே. இதே கதவுல ஏண்டா முட்டிடுற, உள்ளே போயாண்டா. இல்லை, எத்தனை? 2 தான். ஐயோ, இந்த கிளவியா? 3 பேர் இருக்கும். மூடிடு.
ஒருத்தன் ஓட்டான்னு நினைக்கிறேன் இல்லை. ஆமாம், 2 பேர் தான் இருக்கும். கதவு தந்து ஓடிடலாம், வேறு வழியே இல்லை நம்மளுக்கு. இப்போ அன்லாக் பண்ணுறாடி, இந்த இது வேறு அன்லாக் ஆகும்போது ஓடுறாடி. இன்னும் 5 செகண்ட் தான், அவனும் சேர்த்துக்க மாட்டான். எல்லாம் அப்படியே கதவை மூட்டுருப்பான். அவள் தான் செத்துட்டோம். அவள் தான் நம்ம தான். அவள் தான் கடைசி நேரத்தில் எங்கன்னா குதிரை மேலே ஏறி நிற்போம் போயிட்டு. அவள் தான் ஏறி நில்லுன்னு. அவள் தான் கடைசியில் குதிரை மேலே நின்று செத்து போயிடலாம். அவள் தான் நம்மளை முடிச்சு விட்டேங்க. அவள் தான் முடிச்சு விட்டானுங்க. தலையை பாதியாக வெட்டிட்டானுங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த கேம் ப்ளே வீடியோட பார்க்கலாம். பாய் ஃப்ரம் டார்க் கேமர்.